ஹலோ மக்களே, வெல்கம் டு ருத்வி டாக்ஸ். இப்போ இருக்க சொசைட்டியில் லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணுறதோ பெரிய விஷயம் இல்லை. அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போல்லாம் டிவோர்ஸ் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயமாயிடுச்சு. அதுவும் நம்ம சினி இண்டஸ்ட்ரியில் டிவோர்ஸ் கல்ச்சர் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து கட்டினா இப்படி தாண்டா ஒரு லைஃப் பார்ட்னரை தேடி கட்டணும்னு நினச்சிருக்கோம். ஆனால் அவங்கெல்லாம் தான் இப்போ செப்பரேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தனுஷ், ஐஸ்வர்யா, ரவி மோகன், ஆர்த்தி, ஏஆர் ரஹ்மான், சாய்ரா பானு, ஜிவி பிரகாஷ், சைந்தவி, நாக சைத்தன்யா, சமந்தா இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். கோலிவுட், டோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட்னு எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த டிவோர்ஸ் தான் தலை தூக்கி நிற்கிது. இதில் அதிகமாக பேசப்பட்ட டிவோர்ஸ்னால் அது சமந்தா சைத்தன்யா டிவோர்ஸ் தான். ஒரு சில வருஷம் டேட்டிங்க்கு அப்புறம் லவ் பண்ணி 2017 கல்யாணம் பண்ணவங்க 4 வருஷ கல்யாண வாழ்க்கையிலேருந்து பிரிய போகிறதா 2021 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இவங்களோட இந்த முடிவு எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சதுன்னு தான் சொல்லணும். அப்படி டிவோர்ஸ் ஆன 2 வருஷத்துலேயே பொன்னியின் செல்வன் பட நடிகை சோபிதா துலிபாலா கூட நாக சைத்தன்யா டேட்டிங்கில் இருக்கதா பல வதந்திகள் வந்துட்டு இருந்த நிலமையில உண்மையாகவே நாங்கள் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லி வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்ச நாக சைத்தன்யா 2024 டிசம்பரில் சோபிதா துலிபாலாவை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் இப்போ வர சமந்தாக்கு நீங்களும் உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை தேடிக்கோங்கன்னு அன்பு கட்டளை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நேரத்தில் தான் இப்போ புதுசாக ஒரு ரூமர் வள வந்துட்டு இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, நடிகை சமந்தா டேட்டிங் பண்ணுறதாகவும் அதுவும் சமந்தா நடித்த தி ஃபேமிலி மேன் சீரிஸோட டேரக்டர் ராஜ் நெடுமுருதானும் பல செய்திகள் வள வந்துட்டு இருக்கு. இந்த டேரக்டருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்காங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் இவங்க டேட்டிங் பண்ணுறது உண்மையா இல்லை சும்மா வர வதந்தியான்னு நடிகை சமந்தா அவர்களே சொன்னாதான் நமக்கு தெரியும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.